நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்து வந்த வருடங்கள் 2023 மற்றும் 2024 அஷ்டமச்சனி கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான், அதனால பல கஷ்டங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருப்பீங்க. இனி கலங்க தேவையில்லை. சந்திரன் போல் இந்திரன் போல் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா வேணா நான் சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பும் அஷ்டமச்சனியினுடைய முடிவு காலகட்டமும் இந்த 2025 ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. வாய்ப்பு சரியா பயன்படுத்திங்க. அதை பத்தி தான் விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த கடகராசியில பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற தெரியும் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளவுதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, 8ஆம் வீடு கும்பம், அந்த 8இல் இருக்கிறார் சனிபான். இப்பொழுது அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனிவானுடைய மூலமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சனிவான் மார்ச் 29 பேர்ச்சி அடைஞ்சு மீனத்துக்கு போயிடுறாரு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி பல காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். பல காரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட தருணத்துல இந்த 9ஆம் வீட்டுக்கு போறாரு இல்லையா, மீன ராசிக்கு போறாரு, பாக்கிய சனியாக மாறுறாரு. அங்க ஆல்ரெடி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அந்த சுக்கிரனோடு சனி இணைய போறார். எப்போ? மார்ச் 29க்கு பிறகு. சுக்கிரன் சனி இணைவு என்பது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அசுர கிரகங்களுக்கு தலைவன் சனிவான். அசுர கிரகங்களுக்கு குரு பகவான். குரு யாருன்னா சுக்கிரன் தான். அசுரர்களுக்கு குரு யாரு? சுக்கிரன். ஸோ இந்த ரெண்டு கிரகம் இணைவு என்பது மகாலட்சுமி யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். சனி சுக்கிரன் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்குதோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ இப்போ அதே போல கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி சுக்கிரனுடைய இணைவு. அந்த சுக்கிரன் எப்போ இல்லாட்டியும் இந்த தடவை ரொம்ப விசேஷமா ரொம்ப நாள் இருக்கிறாரு. ஆமாங்க. ஸோ இந்த பிப்ரவரியிலே பெரிஞ்சு அடைஞ்சிட்டாரு. இப்போ மார்ச்லேயே இருக்கிறாரு. அடுத்து மே மாதம் முடியும் வரை அவர் உச்சநிலை இருக்க போறாரு. காரணம் என்னன்னா, இடையில் மார்ச் 2 வக்ரம் அடைகிறாரு இந்த சுக்கிரன். ஸோ ராசிக்குள்ளே வக்ரம் அடைஞ்சிடறாரு. ஏப்ரல் 13 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எப்பவுமே ஒரு மாதத்துக்கு மேல இருக்க மாட்டார் இந்த சுக்கிரவன் ஒரு வீட்டுல ஒரு ராசியில. ஸோ இந்த தடவை மே மாதம் வரை இருக்க போறார். ஸோ மார்ச்சிலிருந்து மே மாதம் முடியும் வரை சுக்கிரனோடு இணைந்து சனிவான் இருக்க போகிறார். அதுவும் உச்ச சுக்கிரன். ஸோ பலன் எப்படி இருக்க போகுது? அதுவும் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் மிகுந்த ஒரு நன்மை நடக்கும் உங்களுக்கு. ஸோ கடனில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி அந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு பணம் வேணும் இல்லையா, அந்த பணத்துக்கு சரியான ஒரு வேலை, ஒரு தொழில் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன், தொழிலில் எதிர்பார்க்காத லாபம். ஸோ அதே போல் இந்த பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அதே போல் பணத்தை ஒரு இடத்துல எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பணவரவு கிடைப்பது, ஒரு நிலத்தால் நல்ல விலைக்கு விற்று அந்த நிலத்தால் லாபங்கள் பார்ப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பா அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க போது. காரணம், இந்த ராகுவும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ ராகு கண்டிப்பா பண ரீதியான விஷயத்திற்கு உங்களுக்கு பாரி வழங்குவார் பல காரியத்தை. இப்போ சனி சுக்கிரன் சேர்க்கை இணைந்து இருக்கனால கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை முதல்ல கடகராசிக்காரங்களுக்கு காணாமல் போகும். ஓகேங்களா. ஸோ இரண்டாவது, எதிர்பார்த்த மாதிரி பதவி வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம், அரசியல் பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. திடீர் காதல், காதல் கல்யாணம் நடப்ப எதிர்பார்த்துட்டு அந்த காதல் கல்யாணம் கண்டிப்பா முடியும். அதே போல எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க விரும்பி அந்த துணையை கரம் பிடிக்கக்கூடிய பொன்னான தருணம் இது. சரிங்களா. அதுக்கும் யோகம் இருக்குது. மேலும் இந்த அசையா சொத்துக்களை உருவாக்குவீர்கள் இந்த கடகராசியில பிறந்தவங்க. அந்த சொத்தை வேற இடத்துக்கு மாத்துவீங்க. அதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ பூர்வீகத்திலோ சொந்த பத்திலோ இருக்கக்கூடிய அந்த சொத்து வீடு மனையை விற்று புதுசா ஒரு வீடு மனை வேற ஒரு ஊர்ல வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. அதாவது பழைய சொத்து போய் புதிய சொத்து வாங்குவீர்கள். அதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. ஸோ ஆக மொத்தம் அந்த இடமாற்றம்ன்றது உறுதியான இருக்கு. சரி, இந்த சுக்கிரன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தா, கடகராசியை பொறுத்தவரை 11ஆம் வீடான ரிஷபத்திற்கும் 4ஆம் வீடான துலாமிற்கும் இந்த சுக்கிரன் அதிபதி. 11க்கும் 4க்கும் உரியவன் 9ல் போய் அமர்ந்தால் லாபம் மூத்தவர்கள் மூலமாக கிடைக்கும். உங்களை விட வயது மூத்தவர்கள், உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க மூலமா பண லாபம் பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்று, மூத்த சகோதர சகோதரி மூலமாக பண லாபம் கிடைக்கும். அடுத்து வீடு மனை கார் வண்டி வாகனம் மற்றும் கல்வி, இதை மையமாக வைத்து ஏதாவது ஒரு தொழில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
ஸோ டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, கல்வித்துறை இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அல்லது கார் வண்டி வாகனத்தை வச்சு இந்த மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் ஏதாவது வச்சுருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ மூன்றாவது நான் சொன்ன மாதிரி இந்த வீடு மனை ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில்துறைகள், ஸோ எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில்துறைகள் இதில் இருக்கக்கூடியவங்க அதுலேயும் லாபம் கிடைக்கும். ஸோ இந்த 3 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்காத லாபங்கள் இந்த வருடத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புதிய தொழில் தொடங்குறதுக்கு யோகம் உண்டு. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு நேரடி 7ஆம் வீடு மகரத்துக்கும் 8ஆம் வீடு கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் 9ல் இணைகிறார். இங்க சுக்கிரனோட இணைகிறார். அப்போ 7க்கும் 8க்கும் உரியவன் 9ல் சுக்கிரனோட இணைவு. அப்போ திடீர் மாங்கல்யம், திடீர் கல்யாணம் நடக்கும், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் கிடைக்கும். அதே போல இந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பி மீண்டும் புதுப்பிக்கும். ஸோ காணாமல் போனவர்கள் அல்லது விட்டு விலகி போனவங்க திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வாழ்க்கை துணை வழியில், வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சு அதனால உங்களுடைய பொருளாதார கஷ்டம் சரியாகும். ஸோ வாழ்க்கை துணை கிடைக்கும் வருமானத்தோடு. ஓகேங்களா? அதே போல வாழ்க்கை துணை வழியில் சொத்து தகராறு இருக்குது அப்படின்னா அது சும்மாவா முடியறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல சமூக சேவை, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், மருத்துவம், காவல்துறை, பேங்க் போன்ற டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் பதவி உயர்வும் அல்லது அந்த வேலையை எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மேலும் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் சில பேர்த்துக்கு இந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெளிநாடு சம்பந்தமான தொழில் அல்லது வேலை அல்லது வெளிநாடு சம்பந்தமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் இதில் ஒரு லாபம் கமிஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட், இந்த ட்ரேடிங், இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயத்தில் பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ மறைமுகமான வழியில் ஒரு பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கும், ஸோ இந்த லாட்டரி டிக்கெட்டு போன்ற விஷயத்துலாம் பண லாபம் கிடைக்கும், இந்த பெட்டிங் மேட்ச் போன்ற பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி போட்டிகள் அல்ல அந்த மாதிரி முயற்சிகள் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த கடகராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு ஈடுபட்டால் கண்டிப்பாக பெரிய ஒரு லம்பாக ஒரு லாபத்தை ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்திரன் இந்திரன் போல் வாழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமாங்க, எதிர்பார்த்த மாதிரி திருமணம், ஒரு குடும்பம் அப்படின்றது உங்களுக்காக உருவாக போகுது. காதல் துணை கரம் பிடிக்க போகிறீர்கள். விரும்பியவரை பிடிக்கிறதுக்கும் கரம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் பெரிய பெரிய பதவி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருக்க போது அந்த பதவி வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்க அந்த பதவி, அந்த சிம்மாசனம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதிகாரம், ஆஸ்தி, பாசம், பணம், ஸோ உறவு, வரவு என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கடகராசிக்காரங்க கலங்க தேவையில்லை. கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சு. அஷ்டம சனியும் முடிஞ்ச இந்த ஒரு நேரத்தில் உச்ச சுக்கிரன், அதுவும் 9ஆம் வீட்டில் சனி சேர்க்கை கண்டிப்பாக பெரிதளவு கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் உண்டு. செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடுகள் என்னன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள், தாத்தா பாட்டி அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யறீங்கன்னு வாக்கு கொடுத்திருந்தா அந்த வாக்கை காப்பாத்துங்க. அதே போல அவங்களுடைய மனம் குளிர ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுங்க. அல்லது அவங்க உங்கள்கிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கறா அந்த உதவியை நீங்க செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் இந்த 9ல் ராகு இருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா ராகு கேது வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு கால பூஜை அட்டன் பண்ணுங்க. கடகராசிக்காரங்களுக்கு காரிய தடைகள் விலகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.